திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள் 6 மணி நேரம் காத்திருந்த விவகாரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அலட்சியமாக பதிலளித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் குமார், கூடுதல் விவரங்கள். அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பாக இந்த விடுமுறை தினங்களில் கூடுதலாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். நாள்தோறும் பக்தர்கள் 5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வார விடுமுறை தினங்கள் என்றாலும் பக்தர்கள் அதிக அளவில் கூடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் நேற்று சனிக்கிழமை மற்றும் பொங்கல் விடுமுறை தொடர் விடுமுறை என்பதால் திருச்செந்தூர் கோவிலில் நேற்று அதிகாலை முதலே கோவிலில் பக்தர்கள் குவிந்து வந்தனர். தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக காத்திருந்தனர். காலை 6 மணி நேரம் காத்திருந்ததாக பக்தர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு தெரிவித்து வந்தனர். அவர்களுக்கு போதிய குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை எனவும் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி வந்தனர். இந்த நிலையில் நேற்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கோவிலில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த மணல் அரிப்பு தொடர்பாக ஆய்வு நடைபெறுவதற்காக திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தார்கள். இந்த நிலையில் அமைச்சரை கண்டதும் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் ஆக்ரோஷமாக கோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில் திடீரென அமைச்சர் சேகர் பாபு திருப்பதியில் மட்டும் 24 மணி நேரம் காத்திருக்கிறார்கள் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியிருந்தார். இந்த சம்பவமானது நேற்று முழுவதுமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக கருதப்பட்டது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களது எக்ஸல பக்கத்தில் ஒரு கண்டன பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் கூறியதாவது, அதாவது நேற்றைய தினம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 6 மணி நேரத்திற்கும் அதிகமாக குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பக்தர்களை உணவு, தண்ணீர் இன்றி அடைத்து வைத்திருக்கிறார்கள். இது குறித்து பக்தர்கள் புகார் தெரிவித்த போது திருப்பதி கோவிலில் மட்டும் 24 மணி நேரம் நிற்பான் என்று ஒருமையில் அலட்சியமாக பதில் அளித்திருக்கிறார் அமைச்சர் திரு சேகர் பாபு. திருப்பதி கோவிலில் பொதுமக்களுக்கு உணவு, தண்ணீர், கழிப்பறை உள்ளிட்ட போதிய வசதிகள் செய்திருக்கிறார்கள். உங்களைப் போல கோவில் உண்டியல் பணத்தை முறைகேடாக செலவழிப்பதில்லை. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் நேர்மையான உழைப்பில் கிடைக்கும் பணத்தில் சிறு பகுதியை கோவில்களுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். உங்களைப் போல கோவில் பிரசாதத்தில் கமிஷன் அடிப்பதில்லை. கோபாலபுரம் குடும்பத்திற்கு நெருக்கம் என்ற ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. இதைவிட அதிகார மமதில் ஆடியவர்களுக்கெல்லாம் காலம் பாடம் புகட்டி இருக்கிறது என்பதை அமைச்சருக்கு நினைவுபடுத்துகிறேன். கால மாறும் தனது ஒவ்வொரு தவற்றுக்கும் அமைச்சர் சேகர் பாபு ஆண்டவனுக்கும் பொதுமக்களுக்கும் பதில் சொல்ல தயாராக இருந்து கொள்ளட்டும் என அந்த கண்டன பதிவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி குமார்.